வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி போன வருஷத்தோட, அதாவது இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் வாசிங்க. 2024 வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். நீங்கள் மெஸ்ஸியாவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியான பாருங்க, நீங்கள் யாஷ்வா மெஸ்ஸியாவினுடைய நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம்மளுடைய 2024 வாக்குத்தத்தமாக இருந்துச்சு இல்லையா? அது எந்த அதிகாரம்? 1 பேதுருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். ஒரு வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக அந்த ஒரு வருடமும் கடந்து போகும் நம்ம நம்புகிறோம். ஆனால் முடிவு வரும்போது அந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தை விட்டுட்டு அடுத்த வருட வாக்குத்தத்தம் வரப்போகுதுங்கிற சந்தோஷத்தில் என்னது இந்த வாக்குத்தத்தத்தை விட்டு நகர்ந்து போயிடுறோம். வருடம் வாக்குத்தத்தம் வருதா? வாக்குத்தத்தம் வருது. ஆசீர்வாதம் வருதா? யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு வருது. சாபங்கள் வருதா? நோய்கள் வருதா? போராட்டம் வருதா? பிரச்சனை வருதா? அதுவும் வருது. அது அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த வருடத்தில் போகிறோன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடுது. அதிகபட்சம் ஒரு வாரம் இருக்காது அந்த மகிழ்ச்சி. அந்த புத்தாடையை உடுத்திக்கிட்டு அதை கலத்தி போட்டதோடு சரி, மறுபடி அதே வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம். பெரிய அளவு எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க்கையில் மாற்றம் வருவதுங்கிறது அது நாட்களையோ கிழமைகளையோ பொறுத்ததில்லை, அது தேவனை பொறுத்ததாக இருக்கிறது. தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, என் நிமித்தமாக நீ நிந்திக்கப்பட்டனா நீ பாக்கியவானாக இருப்பாய். பாக்கியவான், ஆசீர்வாதம் இதெல்லாம் ஓகே தான். நிந்திக்கப்பட எத்தனை பேர் நம்ம தயாராக இருக்கிறோம்? நிந்தனைனா என்னது? இது பேதுரு சொல்றது. மத்தேயுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் இதே விஷயத்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயுனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். பேதுரு கூட நீ நிந்திக்கப்பட்டுட்டனா பாக்கியவான்ட்டாப்ல. நம்ம மத்தேயு விடுற மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நீ முதல்ல நிந்திக்கப்படுங்கிறார், 2வது துன்பப்படுங்கிறார், 3வது என்ன சொல்றாரு? பலவிதமான தீமையான மொழிகளினால் உங்கள் மேல் பொய்யாக சொல்லுவார்கள் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு? வெறும் நிந்தனை மட்டும் தாங்கிக்காத, இன்னும் நிறைய விஷயங்களை தாங்கிக்கோ. யாருக்காக? யாஷ்வாவுக்காக நீ தாங்கிக்கொள், அப்பொழுது நீ பாக்கியவான் என்று சொல்கிறார். இங்கே என்ன பிரச்சனைனா, நான் என்ன சொல்கிறேன்? தேவனே எல்லாத்தையும் தாங்கிக்கிடுங்கன்னு சொல்கிறேன், என் மேலே எந்த பாரத்தையும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் என் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனுக்காக சில பாரத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். நிந்தனைகளை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். தீய சொற்களை வாங்கிக்கொள்ளுங்கிறப்பல இன்னைக்கு நம்ம திட்டு வாங்குகிறோம். இப்போ நிறைய பேர் அப்படி கூட யோசிப்பாப்பில்ல, நான்லாம் தேவனுக்காக திட்டு வாங்குறேன்னு யோசித்துக்கிடுவோம், நான்லாம் தேவனுக்காக நிந்திக்கப்படுறேன்னு யோசித்துக்கிடுவோம். ஆனால் எந்த காரணத்திற்காக நம்ம நிந்திக்கப்படுறோம்? தேவனுக்கு ஊழியம் பண்ணியா? தேவனுடைய நாமத்தை பறைசாற்றியா? அப்படிங்கிறதான் கேள்வி. எத்தனை பேருக்கு நாமத்தை பறைசாற்றி எத்தனை இடத்துல நம்ம நிந்திக்கப்பட்டோம்? எத்தனை பேருடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டோம்? இல்லை. ஊழியத்தின் மேலோ அல்லது தேவன் மீதோ பற்றுதல் இல்லாமல் நீங்கள் நிந்தைக்குள் போக முடியாது. நிந்தை உங்களுக்கு வராமல் நீங்கள் பாக்கியவானாக மாற முடியாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே தேவன்கிட்ட கேட்குறதே சோதனை வேணாங்கிறது தான். எனக்கு சோதனையே வேணாம்ப்பா அப்படின்ட்டு. சோதனையே வேணான்னு சொன்னால் என் தேவன் அதிகபட்சம் சோதனையை தள்ளி போடுவாரை தவிர நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சோதனையை என்றைக்கு நாள் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ பேதுரு சொல்கிறாரு, நீ பாக்கியவானா மாறணும்னா நீ நிந்தையை அனுபவி. மத்தேயு சொல்கிறாரு, நீ நிந்தையை அனுபவி, துன்பப்படு, தீமையான வார்த்தைகளை பொய் சொற்களை கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யார் மத்தேயு? தேவனுடைய சீசன். ஈஸியாக சொல்லணும்னா பேதுரு யார்? அதுவும் தேவனுடைய சீசன், தேவனோடு உடன் இருந்தவர்கள். இவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? மத்தேயு எப்படி அழைக்கப்பட்டார்? மத்தேயுடைய இன்னொரு பேர் லேவி அப்படின்னு சொல்லுவோம். வாசிக்கலாம், மத்தேயு 9:9 வாசிங்க. யாஷ்வா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். பாருங்க, இப்போ என் கூட வான்னு சொன்ன உடனேயே என் பின் சென்று வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் போயிடுறாரு, பின்னாடி போயிடுறாரு.
உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணப்படுது மத்தேயுனுடைய வீட்டிலேயே. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாப்புல. இயேசு என்று அறியப்படக்கூடிய யாசுவா உட்கார்றாரு, கூடவே மத்தேயு உட்கார்றாரு. எல்லாரும் சாப்பிடும்போது யார் முறுமுறுக்கிற இந்த வேத பாதகர்னு ஒரு கோஷ்டி இருக்கும்ல, வேதம் ரொம்ப தெரிஞ்சவன், அவன் கேட்குறான், என்ன உங்கள் ஆள் போய் ஆயக்காரனு கூடயும் பாவிய கூடயும் போய் உட்கார்றான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்த பதில் என்ன சொல்கிறாருன்னா, நோயாளிக்கு தான் என்ன தேவை? மருத்துவர் தேவை. பிணியாளிக்கு தான் மருத்துவர் தேவை. சுகமாக இருக்கிறவனுக்கு தேவையில்லை. நீ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், நான் தேவையில்லப்பா உனக்கு. யார் பாவியோ, மத்தேயு பாவின்னு நீ நினச்சேன்னா அவனுக்கு நான் தேவை அப்படிங்கிறது. இங்கே மத்தேயுன்னு அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் லூக்கா 5:27 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அதே கதை தான். லேவியும் மத்தேயும் வேற வேற ஆள் இல்லை, ஒரே ஆள் லேவி என்று அழைக்கப்படக்கூடிய மத்தேயு. இங்கேயும் அதே சம்பவம் தான் இருக்கும். அங்கேயும் வேதபாதகர் வந்து என்ன கேட்பாப்புல, என்ன உங்கள் ஆள் ஆயக்காரன் கூட உட்கார்ந்துருக்காப்புலையே அப்படின்னு கேட்பாப்புல. இதே பதில தான் சொல்லுவார். நம்ம வேற வேற ஆளுன்னு நினச்சிடக்கூடாது. மத்தேயு தான் லேவி, லேவி தான் மத்தேயு. இப்போ இவனை அழைக்கிற போது தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். என்ன பண்ணார்? என் பின்னாடி வான்னார். மத்தேயு என்ன பண்ணிட்டான்? கிளம்பி போயிட்டான். இதே நிந்தையை சகித்துக்கொள்ளு என்று சொன்ன பேதுரு எப்படி அழைக்கப்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். முதல் சீசன் அழைக்கப்பட்டது அந்த இடத்துல தான். அப்படியே போகிறாரு, ஒரு கடலருகையில் வந்து ஒரு படகு நிற்கிது. அந்த படகுல ஏறி உட்காந்துக்கிறாரு. ஜனங்கள் அப்படியே இருக்குது, அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு படகு நீ கடலுக்குள்ளே செலுத்து அப்படிங்கிறப்பல கடலுக்குள் போகக்கூடிய படகுகிட்ட சொல்கிறாரு, நீ வந்து வலையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லும்போது ரா முழுவதும் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வேலையை தான் பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. இப்போ நீர் சொல்கிறீரேன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலையை போடுறாப்புல. வலையை போடும்போது அவனுக்கு நல்லா தெரியும் மீன் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் தேவன் சொன்னாரேங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், வலையை போடுறான். அது வரைக்கும் அவன் சீசன் இல்லை. அவன் யாரோ இவர் யாரோ. வலையை போட்டான், மீன் வந்துச்சு, வலைகள் கிளியத்தக்கதாக மீன் வந்துச்சு, சந்தோஷப்பட்டுக்கிட்டான் மீன் வந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்த வார்த்தை அவனுக்கு அப்போ தான் புரியுது, கூட இருக்கிற ஒரு சாதாரண ஆள் இல்லைன்ட்டு. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஆள் நம்ம கூட இருக்காரு, தொழில் நல்லா நடக்குன்னா என்ன சொல்லுவோம், கூடவே இரும்போம். இவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான்னா, நான் பாவி, என்னை விட்டு போயிடுவாங்கிறார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு யாசுவாவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். தயவு செஞ்சு போயிடும், நீர் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை அப்படிங்கிறப்பல. ஏன்? நான் பாவியான மனுஷன். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ இனிமேல் என்ன பண்ணுவ, மீன் பிடிக்க போகிறது இல்லைப்பா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அவன்கிட்டையும் அதே வார்த்தை சொல்கிறான், என் பின்னாடி வாங்குறாரு. இவன் என்ன பண்ணுறான், அவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறார். செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை போட்டுக்கிட்டு தேவன் என் பின்னே வா என்று சொன்ன உடனேயே போனவர்கள் தான் யாரு, தேவனுடைய சீஷர்கள். அவர்கள் தான் எந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீ நிந்தையை சகிக்கிற போது நீ பாக்கியவானாக இருப்பாய் என்று சொல்லி. இங்கே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய சீஷன்னு சொல்லிப்போம், எதையும் விட மாட்டோம். தேவன் வரணும்னு நினைப்போம், அற்புதம் நடக்கணும்னு நினைப்போம். அடுத்தபடி என்ன, என் பின்னே வா. போக தயாரா அற்புதத்தை கேட்கலாம். தேவனுக்கு தெரியும் இவனுக்கு அற்புதம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதிசயம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிசயத்தை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வார்த்தை என் தேவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் பின்னாடி வா. நீங்கள் செய்கிற தொழிலில் அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் அந்த தொழிலில் ஒரு அற்புதத்தை கொடுப்பாரு, அந்த தொழிலை விட்டுட்டு என்னை பின்பற்றும்பார். அப்போ அதை விடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? குடும்பத்தில் பிரச்சனை தீரணும்னு நினச்சிங்கன்னா என் தேவன் பிரச்சனையை மாற்றிடுவார். அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை விட்டு எனக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணுறோம், குடும்பத்திற்காக தேவன் முன்னாடி போய் நின்னவன் இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்காக தான் நிற்கிறோம். பணத்துக்காக தேவன் முன்னாடி போய் நின்னவன் இன்னைக்கு வரைக்கும் பணத்துக்காக தான் நிற்கிறோம். தேவனுக்காக நின்னதில்லை, அதனால தேவன் எதையும் செஞ்சதில்லை. தேவனுடைய சீஷர் என்று சொல்லி நாம் சொல்லிக்கிறோம், கேட்டால் நாமும் தரிக்கப்பட்டுச்சுங்கிறோம். அதை தாண்டி தேவனுக்காக பண்ண விஷயம் என்ன சொல்லுங்க? போய் முங்கிட்டு வந்ததை தாண்டி, ஞானஸ்தானம் பெற்றதை தாண்டி, என் தேவனுக்காக நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க. என் தேவனுக்காக நான் இதை விட்டுட்டு என் தேவனுக்கு பின்னாடி சென்றேன்னு ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? நம்மளால முடிய மாட்டேன். இதை சொன்ன மத்தேயு எத்தியோப்பியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு, அங்கே சிறைப்படுத்தப்படுகிறான்.
சிறைப்படுத்தப்பட்ட அந்த மத்தேயுவை தரையோடு சேர்த்து வைத்து, பூமி இருக்குல்ல, தரையோடு சேர்த்து வைத்து ஆணிகள் வைத்து அடிக்கிறாங்க. தரையோடு சேர்த்து வைத்து ஆணி அடிக்கப்படுது. ஆணி அடித்தவன் அந்த நிலையில் இருக்கிறவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு மத்தேயு இரத்த சாட்சியாக மரிக்கிறார். இதை சொன்ன பேதுரு என்ன பண்ணாரு? ரோம நாட்டினுடைய மாநகரம் இருக்குது, அங்கே ஒரு சிலுவை இருக்கு, அதில் அவனை அடிக்க போகும்போது அவன் சொல்லுகிறான், என் தேவன் எப்படி தொங்கினாரோ அந்த வண்ணம் தொங்குவதற்கு நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் அந்தபடி தலைகீழாகவே அறைந்து அவனும் இரத்த சாட்சியாக என்ன பண்ணா? மரித்து போனான். ஒவ்வொரு சீஷர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்பேயுன் எனப்பட்ட யாக்கோபு அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். இவனும் யாரு தான்? தேவனுடைய சீஷனாக இருந்தான். அப்படியே தேவாலயத்துக்கு மேலே இருந்து அவனை கீழே தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்துட்டான். விழுந்தவனை சுத்தி நிற்கக்கூடிய ஜனங்கள் கல்லை எடுத்து எறிந்து கொலை செய்கிறார்கள். இரத்த சாட்சியாக அவன் மரிக்கிறான். செபதேயுன் எனப்பட்ட என்பவருடைய குமாரனான யாக்கோபு ஒரு சீஷனாக இருந்தான். இந்த யாக்கோபு என்ன பண்றானா, பாலஸ்தீனம் எனக்கூடிய ஒரு நாடு இருக்கு. அந்த பாலஸ்தீனியம் நாட்டில் ஏரோது ராஜா அகாரிப்பா 1 மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறார். ஏறக்குறைய கிபி 44ஆம் நூற்றாண்டில் சிறையில் வைத்து அவன் தலை துண்டிக்கப்பட்டு அவன் கொலை செய்யப்படுகிறான். அந்திரேயா எனக்குடைய ஒரு சீசன் இருந்தான். இந்த அந்திரேயா எனக்குடைய சீசன் அக்காயா அப்படிங்கக்கூடிய ஒரு கிரேக்க பட்டணம், அக்காயா எனப்படக்கூடிய கிரேக்க பட்டணத்தில் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட எக்ஸ் வடிவை கொண்ட ஒரு சிலுவையில் அவனை அடித்து கொலை செய்கிறார்கள். அவன் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். பிலிப்பு எப்படி பேதுரு தலைகீழாக தொங்கினாரோ அதுபோல இவனும் என்ன பண்றான்? தலைகீழாகவே சிலுவையில் அடித்து தொங்கவிடப்படுகிறான். பர்த்தலேமு எனக்கூடிய ஒருத்தன் இருந்தான். அவன் சவுக்கால் அடிபட்டு செத்து போகிறான். தோமா எனக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரிக்கிறார். நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? சீஷர்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அனுபவிச்சவங்க? நிந்தை அனுபவிச்சவங்க. ஆனபடியினால் அவர்கள் என்னவாகப்பட்டார்கள்? பாக்கியவான்களாகப்பட்டார்கள். எத்தனை பேர் நிந்தையை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம்? இந்த வரிசையில் எங்களுடைய பெயர் வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்றது எத்தனை பேராக இருக்கிறோம்? அப்படி இல்லை. இந்த அளவுக்கான நிந்தையை அனுபவிக்க வேண்டிய சூழல்லையும் நம்ம இல்லை. தேவன் இத்தகைய நிந்தையை அனுபவினும் உங்களை அனுப்பலை. என் தேவனுக்காக அனுபவிக்க வேண்டிய இவர்களை ஒப்பிடுகிற போது கால் தூசிக்கு சமானமான பிரச்சனை, அதுக்கே முறுமுறுப்பு. அந்த நிந்தைக்கே என் தேவன் இந்த வருடம் முழுக்க எனக்கு ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் தொங்க விட்டாரா? சிறைச்சாலையில் போட்டாங்களா? இல்லை சவுக்கினால் அடிச்சுட்டாங்களா? இல்லை ஈட்டினால் குத்திட்டாங்களா? என்ன நிந்தையை நம்ம அனுபவிச்சிட்டோம்? இல்லை. நிந்தையை அனுபவிக்க நம்ம தயாராக இல்லை. இதுதான் நிந்தைனா நீங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும்னு சொல்லுங்களேன். இதுதான் நிந்தை என்று சொன்னால் இன்று நீங்களும் நானும் அனுபவிக்கிறத நம்ம என்னன்னு சொல்றது? வாசிங்க யோவானுடைய புஸ்தகம் 21ஆவது அதிகாரம் அதனுடைய 18-19 வாசிங்க. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, இது பேதுருவனுடைய மரணத்தை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது. எப்போ? உயிரோடு இருக்கும்போதே. யார் உயிரோடு இருக்கா? பேதுரு உயிரோடு இருக்கிறான். பேதுரு கட்டப்படணும், அவன் விரும்பாத இடத்தில் கொண்டு போய் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இது அவனுடைய மரணத்தை குறித்து தேவன் முன்னறிவித்தார். எப்போ அறிவித்தார்? நீங்கள் நினைக்கிற மாதிரி பேதுரு அவ்வளோ பெரிய விசுவாசியெல்லாம் இல்லை.
பேதுரு என்ன பண்ணான்னு தெரியல, அற்புதத்தை பார்த்தா பின்னாடி போயிட்டான். வேற என்ன நடந்துச்சு? அடுத்து என்ன பார்த்தீங்க? அற்புதத்தை பார்த்து பின்னாடி போயிட்டான். தேவனோடு இருக்கிறான், தேவ சமூகத்தில் இருக்கிறான், ஆனால் தேவனை மறுதலிக்கிறவனாக தான் இருந்தான். தேவனை மறுதலிக்கிறவனாக தான் இருக்கிறார். இப்ப அந்த மறுதலிப்பில் எல்லாரும் மறுதலிச்சாங்க, அதில் மாற்றம் இல்லை. அற்புதத்தின் பின்னதாக வருபவர்கள் எல்லாம் ஒரு நாள் தேவனை மறுதலிப்பீர்கள், அதில் மாற்றம் இல்லை. மறுதலித்தவன் சிலுவையை பார்த்தபோது மனம் கசந்து அழுதான். அதே சிலுவையை பார்த்தபோது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். எல்லாம் மறுதலிப்பு தான். ஆனால் யார் மனம் திரும்புகிறீர்கள் என்பதை என் தேவன் பார்க்கிறார். பாவத்தோடு தேவ சமூகத்தில் வருவது என்பது மத்தேயு அப்படிதான் வந்தான், பேதுரு அப்படிதான் வந்தான், நீங்களும் நானும் அப்படிதான் வந்திருக்கோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாவத்திலேயே இருந்து மரணிப்பது என்பது யூதாசை போன்றது, அதில் மனம் திரும்புவது என்பதுதான் பேதுருவை போன்றது. இப்போ பேதுரு மனம் திரும்பிட்டாங்க. என் தேவன் அடிக்கப்படுகிற போது அந்த வசனம் அப்படி சொல்லும் பாருங்க, அவர் திரும்பி பேதுருவை பார்த்தார். பேதுருக்கு உடனே நினைவுக்கு வருது, நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னது பேதுருவுக்கு நினைவுக்கு வந்தது. அதை பார்த்தோன்னு அழ ஆரம்பிச்சிடறான். அவன் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவன் வெளியே ஓடி போயிட்டான், வெளியே ஓடி போய் அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ பேதுரு அழுதுட்டாப்புல, தேவன் உயிர் தெழுந்துட்டாரு. யாரை தேடி வராரு? மனம் திரும்பின இந்த பேதுருவை தேடி வராரு. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவனை தேடி போக வேண்டிய தேவையில்லை, என் தேவன் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில் தான் தேவனே தேவனே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கணும். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா என் தேவன் உங்களை தேடி வருவார். அங்கே பேதுருவை தேடி தேவன் போறாரு. போயிட்டு கேட்ட கேள்வி என்ன? 3 தடவை மறுதலித்த ஒருவனிடத்தில் என் தேவன் கேட்ட கேள்வி, நீ என்னை நேசிக்கின்றாயா? அல்லேலூயா. ஒரு முறை சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. அவருக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா நீ 3 முறை என்ன பண்ணிருக்க? என்னை மறுதலிச்சிருக்கிற. அடுத்த முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி. அவன் மறுபடியும் சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. அவர் விடுற மாதிரி இல்லை, மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி. பேதுரு மறுபடியும் சொல்லுகிறான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, நேசிக்கிறேன் என்று சொன்னதற்கு பரிசாக அவர் கொடுத்ததுதான் நீ இப்படி மரிப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் என்ன கொடுத்திருந்திருக்கணும்? அவர் ஆசீர்வாதம் ஏதாவது கொடுத்திருந்திருக்கலாம்ல. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு உன் விருப்பப்படி நீ நடக்கிற, ஆனால் உன்னுடைய மரணம் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை கெட்டி கொண்டு போய் உன்னை கொலை செய்வார்கள், அந்த மரணம் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லிட்டு முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? அற்புதத்தை பார்த்தவன்ட்ட என் பின்னே வான்ட்டு. இப்ப மறுபடி அவனை கூப்பிடுறாரு, அற்புதத்துக்காக வராத, பாடுக்காக என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவன் தேவனை பின்பற்றி செல்கிறான். அல்லேலூயா. அற்புதத்திற்காக அழைத்த பேதுரு ஒரு கட்டத்தில் மறுதலித்து போனான். ஆனால் பாடுகளுக்காக, மரணத்திற்காக அழைக்கப்பட்ட பேதுரு அதை நிறைவேற்றி தேவனிடத்தில் மகிமையில் சேர்ந்தான். அல்லேலூயா. நீங்கள் அற்புதத்திற்காக வந்தீர்கள் என்று சொன்னால் சிலுவையோடு உங்கள் பயணம் முடிந்து போகும். சிலுவையை உள்ள அந்த உபதேசம், சிலுவைக்கான அந்த ரட்சிப்பு, சிலுவையுடைய அந்த அதிசயம், அற்புதம், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் மரணத்தினூடாக உங்களை அழைக்கிறார். நான் என்கிற அந்த பேதுரு மரணித்து யாசுவா அவனுக்குள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆசா பாசங்கள், அற்புதங்கள், உலக இச்சைகள் எல்லாம் மரணித்து போனது. யாசுவா அவனுக்குள் உயிர்த்தெழுந்தார். அவன் அதுக்கப்புறம் எப்பவாவது போய் இந்த உலகத்தோடு ஒற்றி இருந்தான், தேவனை மறுதலித்தான். நீங்க பார்த்தீங்களா? இல்லை. அதன் பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை பயணம் என்பது தேவனை மகிமைப்படுத்துவதாக இருந்தது. அந்த மகிமை எப்படி நினைச்சிங்க? ரோட்டில் அடி வாங்கிறது, சிறைச்சாலைக்கு போகிறது, இறுதியாக மகிமையிலே அவருக்காக மரணித்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளிடத்தில் என் தேவன் எதிர்பார்ப்பது எனக்காக நிந்தையை அனுபவி என்று சொல்லி. ஆனால் நித்தம் நித்தம் நாம் தேவனுக்கு நிந்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு நிந்தையை கடத்தி கொண்டே இருந்தார்கள். தேவன் விசனப்படுகிறார். தேவன் ஐயோ ஏன் பாவம் செய்யறான், ஐயோ இப்ப என்ன பண்றது, எவனை அனுப்புறது, ஐயோ பாவம் செய்யறானேன்னு சொல்லிட்டு நிந்தை யார் பக்கமா போயிடுச்சு? தேவன் பக்கமா போயிடுச்சு. அப்ப தேவ சமூகத்தில் நிந்தையை
நீங்கள் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். லூக்காவினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 30 33 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிதப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. நம்ம சாத்தான் கொஞ்சம் குசும்புக்காரன். கடவுளுக்கு யாரை பிடிக்குதோ அது அவனுக்கும் பிடிச்சி போயிடுது. பேதுரு தேவனோடு இருக்கிறாப்புல, தேவனோடு இருந்தாப்புல, அதை தாண்டி அவர் ஒன்றும் பண்ணல. ஏன்? டேய், நான் மகிமையில் ஏறெடுக்க போகிறேன், உட்காந்து ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு போனார். இவன் அற்புதத்தை பார்த்து வந்த பேதுரு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவர் கீழே வந்து கேட்குறாரு, டே 1 மணி நேரம் முழிச்சிருக்க மாட்டியா? அவரும் பல முறை தட்டி எழுப்புனாரு, டே ப்ரேயர் பண்ணுறான்னு. அவன் கேட்ட பாடு இல்லை. முடித்ததுக்கு அப்புறம், எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, இந்த பாரு, சாத்தான் இருக்கான்ல, சாத்தானு உன்னெல்லாம் சோதிக்கணும்னு கேட்டான்ப்பா, நான் கொடுத்துட்டேன். ஆனாலும் நீ விசுவாசத்தோடு இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். எப்படி? உன் விசுவாசம் உன்கிட்ட இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான்? உன்னை சோதிப்பான். அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை தான் பெருசு. என்ன வார்த்தைங்க? அதை வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். ஆயத்தமாயிருக்கிறேன். யாரு சொல்றது? யாரு சொல்றது? பேதுரு எப்ப சொல்றான் தெரியும்ல? மறுதலிக்க முன்னாடி நான் சொல்றேன். மறுதலிக்க முன்னாடி. எப்படி? காவல்ல போட்டாலும் சரி, என்னவன் சாவுல போட்டாலும் சரி, உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்ட்டாப்ல. அப்படியே திரும்பி சொன்னாரு, 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய். வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணுமா இல்லையா? அவர்கிட்ட போய் புல்டப், சேத்தாலும் சரி, காவல்லையே போட்டாலும் சரி, நான் அப்படிலாம் அசர மாட்டேன், ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆயத்தமாக தானே இருக்கிற, சாத்தானும் ஆயத்தமாக தான் இருக்கிறான். நீ என்ன பண்ணு? 3 முறை என்னை மறுதலிப்பாய். நடக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறான். நடந்தவன் அதே போக்கில் நடந்தால் இவர் எனக்கு தெரியாதுன்ட்டான். 1 தடவை 2 தடவை 3 தடவை தெரியாதுங்கிறான். 3ஆவது தடவை தெரியாதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே அவர் திரும்பி பார்க்குறாரு. 3 தடவையில் 2ஆவது முறையெல்லாம் திரும்பி பார்க்கல. ஏன்? முழுசா அவனை முதல்ல அறிஞ்சுக்கணும். கடைசியாக ஒரு பார்வை. புரிஞ்சுக்கிட்டியாடா? இப்போ அந்த வார்த்தையை எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? தேவன்கிட்ட நம்ம எப்படி சொன்னோம்? காவலிலும் சாவிலும் உம்மோடு வருவனுப்பா, நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா. இப்படி சொல்லிட்டு தான் எல்லாரும் கிளம்பணும் இல்லையா? பேதுருவை போல் இப்படி சொல்லிட்டு தான் எல்லாரும் கிளம்புறோம். இன்னைக்கு சிலுவை பக்கத்தில் வந்து மறுதலித்து நிற்கிறோம். 2 வழி, ஒன்று மனம் திரும்புவது, இல்லைன்னா மரணித்து போகிறது. பேதுரு தேர்ந்தெடுத்தான் பாருங்களேன், மரணத்தினால் அவரை மகிமைப்படுத்த. அந்த இடத்துல தான் இந்த வாக்கு உண்மையாகிறது. நான் காவலிலும், தேவன் இல்லைங்க பக்கத்திலேயே. தேவன் இருக்கும்போது விசுவாசம் இருக்கும்னு நம்ம நினைப்போம். தேவன் இல்லை பக்கத்தில், ஆனால் அப்ப அவன் அனுபவிக்கிறான். வார்த்தையால் அப்ப அவன் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில் தேவன் இல்லை. வாய் ஸ்தோத்திரங்குது, அல்லேலூயாங்குது, ஆனால் வாழ்க்கையில் தேவன் இல்லை. எந்த கேப்பில் எந்த பாவத்தை செஞ்சுட்டு வர முடியும்னு பார்க்குறோம், எங்கெல்லாம் தேவனை மறுதலிக்க முடியும்னு பார்க்குறோம். பேதுரு, மறுதலித்த பேதுரு மனம் திரும்பினான், காவலில் போடப்பட்டான், தேவனுக்காக அவன் சகித்தான். சாவில் கொடுக்கப்பட்டான், தேவனுக்காக அந்த நிந்தையை அனுபவித்தான். தேவன் அவனை பாக்கியவான் என்று சொன்னார். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லு பாருங்க, என் ராஜ்யத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். 12 பேருக்கும் என்ன சொல்லிட்டாருன்னா, கஷ்டப்பட்டு இந்த 12 பேரும் இப்படி நிந்தை அனுபவிச்சாங்களே, எதுக்காக நினைக்கிறீங்க? என் தேவன் சொன்னார், உங்களுக்கான ஒரு சிங்காசனத்தை என்னுடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்கள்கிட்டையும் அதே தான் சொல்றாரு, உங்களுக்கான ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அங்கு உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இங்க நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, அங்க இருக்கிறது இருக்கட்டும், இங்க என்ன இருக்குங்கிறது தான். அங்க இருக்கிறது இருக்கட்டும், இங்க எனக்கு என்ன கொடுப்பீர்? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் தேவனை மறுதலிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு சொன்ன அந்த வசனம் இருக்கு இல்லையா, மத்தேயு 5:11-12 சேர்த்து வாசிங்களேன்.
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வதானால் பாக்கியவன்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, நீ மட்டும் நிந்தை அனுபவி, நீ பாக்கியவானன்னு சொல்லலை. அவர் கூடவே என்ன சொல்றாருன்னா, நீ சந்தோஷப்படு. உன்னை ஒருத்தன் யாசுவா மெஷியா நாமத்துக்காக உன்னை அடிக்கிறான் திட்டுறான் அப்படின்னா நீ சந்தோஷப்படு, களிகூறு, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அதோட முடிச்சுக்காம அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். என்ன நினைக்கிறீங்க? நம்ம தான் முதல் பட்டதாரி மாதிரி முதல்ல வந்து நிற்கிறோம் யாசுவாவுக்காக நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. உங்களுக்கு முன்னதாக வந்தவர்கள் இதை விட அநேகமான பாடுகளை அனுபவித்தவர்கள். இன்றைக்கெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஏசியை போட்டு விட்டுறாங்க. இப்படிதானே சபையில் நமக்கு சுற்றி ஏசி இருக்குது. அப்படியே வந்து உட்காந்து செய்தியை கேட்குறதே தேவனுக்காக செஞ்ச பெரும்பாடு. ஞாயிற்றுக்கிழமையை ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் வந்துட்டோம். நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், நம்ம ஒதுக்குறதுக்கே எத்தனை மணி நேரம் எடுத்துருப்போம்? 8 மணி ஆராதனைக்கு லேட்டாக தான் வந்துடும். ஆனால் தேவனுக்காக நாங்கள் ஒதுக்கணும். அப்படிலாம் இல்லை. உலகத்துக்காக உங்களை நீங்கள் ஒதுக்கிக்கிட்டீங்க. உலகம் உங்களை இன்னும் சபைக்கு போகலையான்னு கேட்டுறக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டோம்? ஒதுக்கிக்கிட்டமே தாண்டி தேவனுக்காக எதை செஞ்சோம்? சபைக்கு போகிறதே மிகப்பெரிய வெற்றினா சிறைச்சாலை போனதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? செத்து போனதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அப்போ தேவனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. தேவன்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம்ல, தேவனுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் பாருங்க. அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அவர்களுக்கும் இதே துன்பம் ஏற்பட்டது. தீர்க்கதரிசி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு அதிகபட்சமான நமக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எசேக்கியேல் இருக்கிறாரு, தானியேல் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பெரும் தீர்க்கதரிசிகள். ஏசாயா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏசாயா யாரு? தேவன் பறக்கணும். தேவன் பறப்பாரா? எப்படி பறப்பார் ஒன்றும் தெரியாது. 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கத்துறான், ஒருத்தர் பறப்பார். 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்றான், ஒருத்தர் பறப்பார். எத்தனை தலைமுறை? 7 தலைமுறை வாழ்ந்து ஒருத்தர் பறக்க போறாரு. அதை ஏசாயா ஒருத்தன் இங்க நின்று சொல்றான், ஒருத்தர் பறப்பார். இன்னைக்கு எல்லாரும் யாசுவா வருவார்னு சொல்லும்போது எப்படி சிரிப்பும் நகைப்பும் இருக்கிறதோ அன்னைக்கு அதே சிரிப்பும் நகைப்பும் தான் இருந்திருக்கும் இல்லையா? ஒருத்தர் பறப்பார்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கும்போது எங்கடா பறப்பாரு? இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல யாசுவா வருவார்னு சொல்லும்போது எப்போ வருவார்? எல்லாருக்கும் தந்தி அடித்து சொல்லிட்டு வரமாட்டேன்னு அவர் முதலே சொல்லிட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லிட்டு வரமாட்டேன்ப்பா. 2 பேர் வதச்சிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் தான் காணாமல் போவான். அவனை காணலன்னு தான் நீ தேடுவியே தவிர தேவன் வந்துட்டாருன்னு நீ தேட மாட்டேன். அவனை காணலன்னு தான் தேடுவேன். அப்போ யார் மனவாட்டிக்கு மட்டும்தான் அந்த நாள் தெரியணும், மனவாட்டி மட்டும்தான் அந்த நாளுக்கு காத்திருக்கணுமே தவிர மற்றவங்க இதே வாழ்க்கை தான். 4-1க்கு 8 மணி நேரம் வேலை, 8000 ரூபா சம்பளம், சரி 80,000 ரூபா சம்பளம், பிரயோஜனம் என்னன்னு இருக்குல்ல. இதே வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லான்னு ஒன்று படிக்கிறேன். கார்ப்பரேட் சட்டத்தை படிக்கும்போது அங்கே ஒரு விஷயம் வருது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போகிற போது எந்த சட்டம் போடுறோன்னு கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கே போய் கேட்குறது? கப்பலில் நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கே போய் கேட்குறது? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளினால கட்டமைக்க முடியல. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? ஒரே கொடையின் கீழ் ஆட்சி. ஒரே கொடையின் கீழ் ஆட்சி. இன்னைக்கு சர்வதேச நீதிமன்றம் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரே கொடையின் கீழ் ஆட்சி. இதுதான் சட்டத்தினுடைய முக்கியமான பங்கு. ஒரே சட்டம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எல்லா இடமும் அந்த ஒரேங்கிற வார்த்தை கேட்குது. இது முன்னாடியே பைபிள் கேட்டுச்சு. ஒரே ஒரு ஆட்சியின் கீழ் எல்லாரும் ஆட்சி செய்யப்படுவீர்கள், அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சின்ட்டு. அப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு என்னோட படிக்கக்கூடிய ஒரு பையனுடைய திருமணத்திற்கு போகிறேன். நான் படுத்து போகக்கூடியது பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் விவசாயிப்பா அப்படிங்கிறாரு. ஏக்கர் கணக்கில் இருக்க ஆள் வச்சு விவசாயம் பண்ணுறேன், ஆனால் இந்த பூமியில் விளையிறதை மட்டும் நீ சாப்பிட்றாத அப்படிங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பூமியில் விளையிறதான் எல்லாரும் சாப்பிடுங்கிறான், இந்த ஆள் சாப்பிடாதேங்கிறானே, கேட்ட விவசாயிங்கிறான். அது அவர் சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன போடுறேன்னு எனக்கு தெரியும். நீ பார்க்க தான் அது என்ன இருக்குது, கத்தரிக்காய் புடலங்காய் எல்லாம் விஷம் அப்படிங்கிறது.
யார் சொல்கிறா? ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி சொல்கிறாப்புல இதுதான் நிலைமை. அப்போ நாடு எதை நோக்கி போகுது? அது ஏதோ ஒரு விதத்தில் அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்குது. அழிவுன்னு தெரிஞ்சும் வாழ்கிறதுக்கு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நமக்கு விழிப்பு வரல. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அதற்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி. தேவன் வாரார் வரல விடுங்க, நீங்கள் நாளைக்கு இருப்பீங்களா? கதை இருக்குல்ல. நம்ம நாளைக்கு இருப்போமா? எனக்கு நன்றா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு படித்து முடிச்சிட்டாரு, திருமணம் பண்ணிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 3-4 வருடத்தில் திடீர்னு சொல்லிட்டு உடல்நிலை குறைவுன்னு சொல்லி மருத்துவமனைக்கு போகிறாரு. போன அப்புறம் தான் தெரியுது அது வெறும் கட்டி இல்லை, கேன்சர் கட்டின்னு. நல்லா இருந்த பையன், தலைமுடி ஒன்றும் இல்லை, மொட்டை அடிச்சுக்கிட்டு வாழ்க்கை நான் என்னன்னு தெரியாமல், என்னைக்கு மரணம் வரணும்னு தெரியாமல் மறித்து கூட போயிடலாம். அதுக்கு நாளைக்கா நாளன்னைக்கான்னு தெரியாமல் வாழ்க்கை அப்படியே ஓடுறது இருக்குல்ல, மரண பயத்தில். இதுதான் வாழ்க்கை. எப்படி இருந்திருப்பான்? என்ன மாதிரி என் வயதில் ஓடி இருக்கலாம், நாளைக்கு மருத்துவமனைக்கு போனால் என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்போ தேவ சமூகத்தில் நான் எந்த இடத்துல நிற்கிறேன், என்னைக்கு முடிய போது எதுவும் தெரியல. குறைந்தபட்சம் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வது உங்களுடைய ஆத்மாவை தான். அல்லேலூயா. அந்த ஆத்மாவுக்காக நான் என்ன செய்தேங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம சொன்னாங்களே இந்த தீர்க்கதரிசியெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்று சொல்லி. ஏசாயா என்ன பண்ணுறாரு? 700 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு. ஏசாயாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவருக்கு ஒரு காட்சிப்படுத்தப்படுது. ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். சேராபீன்கள் அவரை சுற்றிலுமாக இருக்கிறது. அந்த சேராபீன்களுக்கு ரெண்டு சேட்டை இருக்குது, அதை வச்சு முகத்தை, இன்னும் 2 சேட்டை இருக்குது, அதை வச்சு காலை, இன்னும் 2 சேட்டை இருக்குது, அதை வச்சு பறந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. இவர் அப்படியே தன்னை பார்க்குறாரு. ஏசாயாவுடைய அழைப்பை நான் சொல்கிறேன். அவர் அப்படியே தன்னை பார்க்குறாரு. ஐயோ நான் பாவியான மனுஷன், அசுத்த நாவுள்ள மனுஷன் என்று சொல்லி அந்த இடத்துல கதறாரு. அந்த சேராபீன்களில் ஒன்று போய் இந்த அக்கினி தழலை எடுத்து அவருடைய நாக்கில் வைக்குது. வாசிங்களே அந்த வசனத்தை. அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாருங்க, ஏசாவை அழைக்கக்கூடிய அந்த அழைப்புங்கிறதே உன்னுடைய பாவத்தை நீக்கிட்டு அவனை அதுக்கப்புறம் பணிக்காக அழைக்கிறார். அந்த பாவத்தை நீக்கின மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேராபீன்ல ஒன்று அனுப்பி விடுறாரு. பாவம் நீங்கிடுச்சு. இப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், என்னுடைய காரியமாக யார் புறப்பட்டு போவது? இப்போ இந்த ஏசாயா சொல்றாரு, என்னை அனுப்பும் என்று சொல்லி. அனுப்பப்பட்ட ஏசா சொல்லுகிறார், யாஷ்வா பிறப்பார் என்று சொல்லி. யாஷ்வா இந்த பூமியில் பிறந்தார். அவர் எடுத்து வாசிக்கிறார் ஏசாயா நிருபத்தை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசின்னு பாருங்க. யாரு பிறப்பா, அவர் என்ன எப்படி வாழ்வார், எப்படி மரிப்பாருங்கிறது வரைக்கும் எழுதி வச்சுக்கிட்டு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மரித்து போயிடுறாரு. அவர் எழுதினதை, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் வந்து அதை எடுத்து வாசிக்கிறார் தேவாலயத்தில். அல்லேலூயா. இப்படி ஒரு தீர்க்கதரிசி வாழ்றாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அரசர் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21:16 வாசிங்களேன். யாவின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவம் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினான். பாருங்க, மனாசேங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த மனாசேங்கிற ராஜா வேற யாரும் இல்லை, யூத தேசத்தை ஆண்டவர் தான். ஏசாயா மேலே பயங்கர கடுப்பு. ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி தீர்த்து கட்டணும்னு தெரியல. ஏசாயா தீர்க்கதரிசி மனம் திரும்புங்கிறான். அதனால் ஏசாயா தீர்க்கதரிசியை அப்படியே பிடிச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், மரம் அறுக்கிற ரம்பம் தெரியும்ல, மரம் அறுக்கக்கூடிய ரம்பத்தினால் அவனுடைய கால் துவங்கி தலை வரைக்கும் 2ஆக அறுத்து கொலை செய்யப்பட்டான். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நிந்தை. ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை விளம்பினார். அதுக்கு இந்த மனாசே என்கிற ராஜா கொடுத்த தண்டனை என்னன்னா, மரம் அறுக்கக்கூடிய ரம்பத்தை வைத்து அவன் உடலை 2ஆக அறுத்து போட்டது. அந்த வசனம் அப்படிதான் சொல்லிச்சு இல்லையா? தீர்க்கதரிசிகளையும்
அவர்கள் துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி. எபிரியருடைய புஸ்தகம் 11:37 வாசிங்க. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் எப்படி பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். முதல்ல சொல்லுங்க. கல்லெறி உண்டார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். எத்தனை பேர் இந்த நிந்தைகள்லாம் தயாரா இருக்கிறோம்? எடுறா வாழை கொண்டு வாடாங்கிற மாதிரி, நான் ரெடிப்பா அப்படிங்கிற மாதிரி யார் கிளம்புறோம் இல்லையா? போன வருடம் நிந்தையை அனுபவின்னு தேவன் சொன்னார்ல. என்னென்ன நிந்தையை அனுபவிச்சோம்? வாழை கொண்டு வந்தாங்களா, கல்லை கொண்டு வந்தாங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி ஏசாயா முடிச்சிருங்க. அடுத்த ஆள் யாரு? எரேமியான்னு ஒருத்தர் இருந்தார். எரேமியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5-9 வரைக்கும். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், யாவாகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். பாருங்க, எரேமியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் என்ன வயசாகுது? சிறு பிள்ளை. சிறு பிள்ளைன்னா எந்த மாதிரி பிள்ளைன்னா, இந்த மாதிரி பிள்ளை, பள்ளிக்கூடம் முடிக்காத ஒரு பிள்ளை. தேவன் போறார், போயிட்டு சொல்றாரு, நீ கருவில் இருக்கிற போதே நான் உன்னை என்ன பண்ணேன்? பரிசுத்தமாக்கினேன், உன்னை தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறேன். எப்போ? கருவில் இருக்கிற போதே. இப்ப இவன் சொல்றான், நான் சிறு பிள்ளை, சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன பேசணும்னு தெரியாத கடவுளே உங்களுக்கு, நான் ஒரு சின்ன பிள்ளை, எனக்கு பேச தெரியாது அப்படின்ட்டு என் தேவன் பதில் சொல்றாரு. நீ சின்ன பிள்ளை, பேச தெரியாதுன்னு சொல்லாத. என் தேவன் எப்பவுமே இப்படிதான், திக்கு நாவு பேச தெரியாது, பரவாயில்ல ஊழியம் பண்ணு. எப்படி பண்றது? கூட ஒருத்தர் அனுப்புறேன் பண்ணு. இப்படிதான் அவர் எப்பவுமே ஊழியத்தை கையாளுறது. என்னால முடியாதுன்னா நான் உனக்கு சப்ஸ்டியூட் கூட போட்டு தரேன், நீ தான் பண்ணணும் அப்படிம்பாரு. இவன் சின்ன பிள்ளைங்கிறான். சின்ன பிள்ளைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட இருப்பேன், எனக்கு பேச வராதுங்கிறான். என் தேவன் அவனுடைய நாவை தொட்டுட்டு சொல்றாரு, உன் பேச்சா நான் இருப்பேன் போங்கிற. எரேமியா போயிட்டான். வாய் சும்மா இருக்குமா? வீட்டில் இருக்கான் இல்லை, வீட்டில் இருக்கவன்ட்ட போய் சொல்றான், நீ பாவம் செய்யற, வெளியே போடான்ட்டான். ராஜாட்ட போய் சொல்றான், நீ பாவம் செய்யறன்ட்டான். கிணத்துல இருக்கல, துறவியில் தூக்கி போடுறாங்க. இப்ப அடுத்தது மக்கள்கிட்ட போய் சொல்றான், நீங்க எல்லாம் பாவம் செய்றீங்க, பிடிச்சி சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. நீங்க எண்ணி பார்க்க முடியாத அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதை. வெளியே வருவான், பிடிச்சி உள்ள போடுவாங்க, வெளியே வருவான், பிடிச்சி உள்ள போடுவாங்க. அவன் மொத்தமாவே அந்த, நம்ம இப்ப எசேக்கியேலையே ஒரு அழுகையின் புஸ்தகம் அப்படிதான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அழுகையின் புஸ்தகம். எப்படி பார்த்தாலும் ஒப்பாரி தான் அவனுக்கு வாழ்க்கை. தூக்கி உள்ள போடுறது. அவனே இன்னொரு புஸ்தகத்துக்கு பேர் வச்சான், புலம்பல். 2 புஸ்தகம், அவனே இன்னொரு புஸ்தகம் அப்படிதான், புலம்பல். என் வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருந்துச்சு. வெளியே வருவான், நீ எல்லாம் பாவம் செய்யறேன்னு சொல்லுவான், தூக்கி உள்ள போட்டுருவாப்புல. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த சின்ன வயசுல இருந்து பாவம் பண்றவன் எல்லாம் என்ன பண்ணிரு, வெளுத்து வாங்க சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்டார். இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த தேசத்துல சொல்றாரு, யூத ஜனமே, நீ பாவம் செய்யற, நேபுகாத்நேச்சர் வந்து உன்னை ஆட்சி செய்வார், பாபிலோனுடைய ஆட்சி உன் மேல வரும்ட்டு. இவன் எல்லாம் மறுபடியும் தூக்கி ஜெயில போடுறான்ட்டான். இவனுங்க ஜெயிலில் போடுறது, வெளியே விடுறது, இப்படிங்க மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. நேபுகாத்நேச்சர்னு ஒருத்தர் பல நாடு தள்ளி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார். நேபுகாத்நேச்சர் கேட்குது காது. நேபுகாத்நேச்சர் வருவார், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களை எல்லாம் அவர் ஆட்சி செய்வார், உங்களை எல்லாம் அழித்து ஒழிப்பார்ன்ட்டு. நேபுகாத்நேச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை பத்தி ஒருத்தன் பேசலானாடா. அங்கேருந்து அப்படியே ஒரு படம் வருது பாருங்க. எல்லாவனையும் கொன்னு குவிக்கிறாங்க. கொன்னு குவிச்சுட்டு இருக்கும்போது எரேமியா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. எரேமியாவை பார்த்த உடனே, ஐயா எரேமியா, நீங்க வாரதா இருந்தால் நம்ம நாட்டுக்கு வரலாம், நம்ம நாட்டில் பங்களா எல்லாம் கொடுத்து உங்களை வாழ வைப்போம். இல்லை நீங்கள் இங்கேயே இருக்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இங்கேயே இருந்துக்கோங்க, மற்ற மக்களை மட்டும் நாங்கள் கொண்டுட்டு போயிடுறோம். புரியுது இல்லை? எப்படி நேபுகாத்நேச்சர் சொல்லி விடுறாரு, அவன் தேவ மனுஷன், அவன் நம்ம தான் ஆட்சி செய்ய போறோன்னு பல ஆண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவனை மட்டும் விட்டுரு அப்படி.
பாருங்க, தேவ சமூகத்தில் அவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தான், ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தான். அவனுடைய வாழ்நாளிலே அதை கண்டான். அவன் கண்ணால கண்டான். யூத தேசம் பாபிலோனுடைய ஆட்சிக்கு கீழே போனதை அவன் தன்னுடைய கண்களால் கண்டான். அவனுடைய வாழ்க்கை இறுதி என்னன்னா, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், இவனை அடிச்சு துரத்துறான்னு எகிப்துக்கு துரத்தி அவனை கொலை செய்தார்கள். அந்த தீர்க்கதரிசியும் போயிட்டான். நிந்தையை அனுபவிப்பதற்கு தேவன் கொடுத்தார் இல்லையா? நம்மளும் அவரும் எப்படிப்பட்ட நிந்தையை அனுபவிச்சோன்னு நான் கேட்கிறேன். அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டார், அவர் அடித்து விரட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நீங்களும் நான் அப்படிப்பட்ட நிந்தையை, அப்படிப்பட்ட ஊழியத்தையா கட்டி சமக்கிறோம்? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாபிலோனுடைய ஆட்சி வந்துடுது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நேபுகாத் நேச்சர் அந்த யூத ஜனத்தின் மேல் ஆட்சி செய்ய வருகிற போது முதலாவது எப்படி வருவார்னா, என் நாட்டுக்கு ஆள் தேவை, என் நாட்டுக்கு ஆள் தேவை, அறிவான பிள்ளைங்க, அழகான பிள்ளைங்க பார்த்து இடறா அப்படிங்கிறப்ப. அப்போ தான் நமக்கு வந்து தானியேல், எத்தனை பேருக்கு தெரியும் தானியேல்? வாசிங்களேன் அந்த அதிகாரத்தை. தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் கொண்டு போகக்கூடிய அந்த அதிகாரத்தை வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பாருங்க, ஒரு 4 பேர். இந்த 4 பேருடைய மறுபேர் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அது அடுத்தடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அறிவானவங்களா ஒரு 4 பேரை தூக்குறாங்க. அதில் யார் இருக்கா? தானியேல் இருக்கிறார். இவங்களை அடிமைப்படுத்த கொண்டு போகல, வேலை செய்கிறது கொண்டு போகல. தானியேல் முதல்லயே போயிட்டார் பாபிலோனுக்கு. போய் அவர் செட்டில் ஆயிட்டார், நீட்டாக செட்டில் ஆயிட்டார். ஏன்? அவருக்கு ராஜ மரியாதை, ராஜ உணவு அவனுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் ராஜ உணவுனால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும், முதல்ல சாப்பாடு போடுவானுங்க, அப்புறம் தான் நிந்தை தேடி வரோன்ட்டு. அந்த சாப்பாடை போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணானுங்க, பொற்சிலையை வணங்குன்னானுங்க. அவனுக்கு எப்படிப்பட்ட நிந்தை வந்துச்சு? சிங்க கபில தூக்கி போட்டான். எரிகிற அக்னியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டாங்க. எதுக்கு? தேவனை ஆராதித்ததற்கு. பாருங்க, இந்த மாதிரி எப்போவாவது நமக்கு நிந்தை வந்திருக்கா? முதல் முறை வரும்போது எப்படி வந்தாங்க? இந்த மக்கள்லாம் அறிவானவனை கொண்டு போனான். ரெண்டாவது மறுபடி பாபிலோன் வரான், அதே நாட்டுக்கு வரான். வந்துட்டு என்ன சொல்றான்? ராஜாவை தூக்குடாங்கிறான். ராஜாவை தூக்கு, இனி இவனுக்கு ராஜா இல்லை, நம்ம தான் ராஜா. ராஜாவை தூக்கியாச்சு. கூடவே ஒரு 10,000 பேரை தூக்குங்கிறான். ஒரு 10,000 பேரை தூக்கு அப்படிங்கிறான். அதில் மாட்டினவர் தான் நம்ம எசேக்கியேல். அதில் மாட்டினவர் தான் யாரு? நம்ம எசேக்கியேல். நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலகட்டங்கள் அடுத்தடுத்த தீர்க்கதரிசிகள் தான் இவங்க. எப்படி நிந்தை அனுபவித்தார்கள்? உங்களுக்கு இவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு. இவங்க 4 பேர் தான் அதிகமான புஸ்தகங்கள் எழுதுனது, தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள். இவனை தூக்குறாப்புல, எசேக்கியேலை தூக்கி கொண்டு போறாப்புல. அடிமையாக கொண்டு போகப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 25 வருஷம் எருசலேமில் கழிக்கிறார். திருப்பி அடிமையாக கொண்டு போயாச்சு. 30வது வயசு. அப்படியே ஆற்றின் கரை ஓரத்தில் நிற்கிறாரு. திடீரென்று சொல்லி தேவன் அவனை தொடுகிறார், அவனை சந்திக்கிறார். அவனுக்கு பரலோகம் காட்சிப்படுத்தப்படுது. 4 ஜீவன்களை பார்க்கிறாரு, தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறாரு. இப்போ இவனுக்கு அறிவிக்கப்படுது, போய் தீர்க்க தரிசனம் உரைன்ட்டு. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதேங்கிறாப்புல. தெய்வ சமூகத்தில் இருந்து அவருடைய கையிலிருந்து ஒரு புஸ்தகம் நீட்டப்படுகிறது. அந்த புஸ்தகம் உள்ளும் புறவும் எழுதப்பட்டதாக இருக்கிறது. அதை அவனிடத்தில் கொடுத்து சொல்றாரு, இதை சாப்பிடுங்கிறார். அவன் சாப்பிடுகிறான், தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறான். வெளிப்படுத்தல ஒன்று பார்த்தோம், ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு யாஷ்வா தேவைன்னு பார்த்தோம், ஆட்டுக்குட்டியானவர் தேவைன்னு பார்த்தோம். இங்கே தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை சாப்பிடுன்ட்டார். இவனும் சாப்பிட்டுட்டான். தேவன் சொல்றாரு செய்கிறேன்னு சாப்பிட்டான். இவன் போய் என்ன பண்றான்? தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறான். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பாபிலோனில் இருந்துகிட்டே சில வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கோன்னா, அவனுடைய வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அடிமைத்தனத்தில் தான் இருக்கான். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான்? எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதிலிருந்து எப்படி வாழணுங்கிறத சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவனுடைய முடிவும் என்னவாச்சு தெரியுமா? கல்லெறிந்து அவனை கொன்று போட்டார்கள் பாபிலோனிலேயே. கொன்றது யாருன்னு நினைக்கிறீங்க? இத்தனை தீர்க்கதரிசி செத்தாங்கல்ல, சாவடிச்சதெல்லாம் யாரு? எல்லாம் இஸ்ரவேல் ஜனம், எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள். எதற்காக சாவடிச்சாங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய நிந்தையை கொடுத்தாங்க? யாஷ்வா நாமத்தை சொன்னபடியினால் இந்த நிந்தையை கொடுத்தார்கள். இப்ப அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க.
நீங்கள் மேசியாவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். யாசுவா மெசியாவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் இந்த வருடத்தின் பாக்கியவான்கள்? நம்ம இத்தனை பாக்கியவான்களை பட்டியலிட்டு பார்த்தோம் இல்லையா? இந்த வருடம் நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? என்னென்ன நிந்தைகளை தாங்கிட்டு இந்த வருடத்தை இன்னைக்கு முடிச்சிருக்கிறோம் தேவனுக்காக. பல நிந்தை தாங்கியிருப்போம். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குப்பா, எல்லாருக்கும் தான் இருக்கு. தேவனுக்காக என்ன பிரச்சனையை தாங்கிட்டு இந்த வருடத்தை நிறைவு செய்கிறோம். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம் மீது வந்திருக்கக்கூடிய நிந்தை தேவன் மீது உள்ள பாசத்தினால் வந்தது என்று சொல்லி. அப்படி இல்லை. தேவனிடத்தில் ஒழுங்காக இல்லாதனால இந்த நிந்தையெல்லாம் வந்திருக்கு. தேவனோடு ஒப்புரவு ஆகாதனால இந்த நிந்தையெல்லாம் வந்திருக்கு. தேவ சமூகத்தில் மனம் திரும்பாதனால இந்த நிந்தையெல்லாம் வந்திருக்கு. ஆனால் தீர்க்கதரிசிகளும் சீஷர்களும் அனுபவித்த நிந்தை, அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த நிந்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிந்தை இருக்குதா? ஆமாம் இருக்குது. காரணம், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். எத்தனை பேருக்கு யோனாவை தெரியும்? வாசிங்க யோனாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய யாய் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். யோனா ஒருத்தர் இருக்கார். யோனா எப்படிப்பட்டவர் உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்டவர்? மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்டவர். சந்தோஷம், நீங்களும் அழைக்கப்பட்டீர்கள். அவனிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, நீ நினிவேக்கு போ என்று சொல்லி. ஆனால் அவன் எங்கே கப்பல் ஏறினா? தர்ஷிஷுக்கு கப்பல் ஏறினா. இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எங்கேயும் போயிட்டு போ. அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, நீ யார் என்று சொல்லி. அவன் சொன்ன பதில் தான் நீங்கள் இப்போ வாசித்த வசனம். திருப்பி வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தை பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய யாரிடத்தில் பயபக்தி உள்ளவன். எப்படி எப்படி பயபக்தி உள்ளவன்? எப்ப சொல்றாப்ல? தேவனுக்கு எதிராக கப்பலை ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு, யார் நீ? தேவனுக்கு பயபக்தி உள்ளவன். தேவன் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சியா? இல்லை. ஆனா ஜனங்கள்ட்ட என்ன சொல்றான்? நான் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ள யோனாக்கள் இங்க இருக்கிறீங்க. ஆனா எப்படிப்பட்ட பயபக்தியா இருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவன் சொன்ன டைரக்ஷன்ல போகாம, தேவனை விட்டு ஒளித்து ஓடிக்கொண்டு சொல்லுறோம், நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். இந்த பயபக்திக்கு தேவன் கொடுத்த பரிசு தான் என்னது? தூக்கி கடல்ல போடுங்கடான்ட்டார். நீங்க பாருங்க, அந்த அதிகாரத்திலேயே பிடிச்சது அவனை தூக்கி போட்டதோ திமிங்கலத்துக்கு உள்ள இருந்ததோ அந்த கதையெல்லாம் இல்லை. சரி, கொண்டு கரையில கக்கிடிச்சு விடுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என் தேவன் முதல்ல இருந்து ஆரம்பிச்சார் பாருங்களேன். 2ஆம் தரம் யோனாவை நோக்கி நீ நினிவேக்கு போ என்றார். அவன் நினிவேக்கு போனான். அப்ப என் தேவன் என்னைக்கு மாற போறதில்லை. நீ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? தேவனுடைய வார்த்தையை கேட்காம நிந்தை அனுபவிச்சுக்கலாம். ஆனால் என் தேவன் உனக்கு போட்ட திட்டத்தை தான் நீ திருப்பி செயலாற்றி ஆகணும். அல்லேலூயா. உனக்கு நீ எத்தனை திட்டத்தை நீ வச்சாலும் என் தேவன் திருப்பி தூக்கி போட்டு கடல் அங்கு இங்கு சுற்றி திருப்பி வந்து, தேவனே என்ன பண்ணணும்? போ பண்ணு, என்ன சொன்னனோ அதை பண்ணு. எப்போ முதல்ல என்ன சொன்னனோ அதை பண்ணு. இதுக்கு எதுக்கு நான் டிக்கெட் எடுத்தேன்? இதுக்கு எதுக்கு நான் திமிங்கலத்துக்கு வயிற்றில் இருந்தேன்? அதுக்கு தேவன் சொன்னதை கேட்டு போயிருக்கலாமா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அதே தான் சொல்கிறார். அற்புதத்திற்காக சில பேர் என் பின்னாடி வந்திருக்கிறீங்க. சிலுவையில் நீ எல்லாம் மரணித்திருவ. ஏன்னா உன்கிட்ட மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதலோடு என்னோடு வா, இந்த மரணத்தில் நீ உயிர்த்தெழுதலை காண்பாய். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு தேவனுடைய சரீரமும் இரத்தமும் கொடுக்கப்படுது. அந்த பந்தியை நீங்கள் உட்கொள்கிற போது வேத வசனம் சொல்வது 2 விஷயம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லு. ஒன்று ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. எப்படி ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க? எப்படி மரணத்தை பெற்றுக்கொள்வீங்க? நீங்கள் வருகிற போது அற்புதத்திற்காக அதிசயத்திற்காக வந்தவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் மனம் திரும்புதல் இருக்காது. ஆனால் ஒரு பேதுரு மனம் கசந்து அழுதான், மனம் திரும்புதலோடு வந்தான். என் தேவன் உயிர்த்தெழுதலின் ஊடாக அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவன் கையில ஊழியம் இருந்துச்சு. ஆனா யூதாஸ் காரியத்தினுடைய கையில என்ன இருந்துச்சு? தூக்கு கயிறு தான் இருந்துச்சு. நிந்தையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆனால் அந்த நிந்தை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு எதிராக இருக்கிறபடியினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பேதுருவுக்கு முதலில் வந்த நிந்தை அவனால் வருத்தி கொள்ளப்பட்டது. சாத்தானுடைய கையில் கொடுத்தார் சோதனைக்காக. ஏன்னா அவன் என்ன இல்லை, மனம் திரும்பாமல் தேவன் பின்னாடி வந்துட்டு இருந்தபடினால். ஒரு கட்டத்தில் அவன் மனம் திரும்பினால் அவன் சாத்தானை துரத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் தொட சாத்தான் ஓடியது. அல்லேலூயா. ஒவ்வொரு சீஷர்களும் அது வரைக்கும் சாத்தானால் சோதிக்கப்பட்டாங்க. எப்போ மனம் திரும்பினாங்களோ அப்போலேருந்து நம்மளை பார்த்து அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். என் தேவன் உங்களை எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், மனம் திரும்பின பேதுருக்களாக அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அதற்கு 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். 3 தப்பு பண்ணியிருந்தா, 300 தப்பு பண்ணவங்களா இருந்தா 300 முறை என் தேவன் கேட்பார், நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி. அப்படி நேசிக்கிறேன் என்று சொல்லி 300 முறையும் சோதனையை ஜெயித்து நிரூபித்தால் என் தேவன் சொல்லுவார், உன்னுடைய மரணம் எனக்கு மகிமையாக இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த மரணம் எப்படி மகிமையாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய சரீரத்தை அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. உங்களை அவர் அவரோடு சேர்த்துக் கொள்வார். தேவ சமூகத்தில் தீர்க்கதரிசி பார்க்கிற போது முழுக்க எலும்பு கூடுகளாக இருக்கிறது. அவனிடத்திலே கேட்கிறார், இது உயிர் பெறுமா என்று சொல்லி. நான் அறியேன், எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி அவன் தப்பிச்சுக்கிறான். தேவன் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் முறை என்று சொல்லி. அந்த இடத்துல பாருங்க, ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். காற்றுகள் வந்து எப்படி, காற்றுகள் வந்து 4 திசையிலும் இருந்து காற்றுகள் வந்தது. அந்த காற்றுகள் எல்லா உறுப்புகளையும் அதோடு சேர்த்தது. காற்றுகள் வந்து உறுப்புகளை சேர்த்தது. தேவனுடைய ஆவி போய் அதை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இதே வண்ணமாக தான் உயிர்த்தெழப்படுவோம். 4 திசையிலும் இருந்து காற்றுகள் வரும், எல்லா உறுப்புகளையும் மீண்டும் ஒன்றிணைக்கும். என் தேவனுடைய ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். அதே காற்று உங்களை தேவ சமூகத்தில் சேர்க்கும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய தீர்க்க தரிசனத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் கீழ்ப்படிவது. இதுவரை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஒரு யோனாவை போல. ஆனால் இன்று 2வது முறை தேவ சமூகத்தில் வந்து கேட்டான்ல ஒரு யோனா, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. 2வது முறை ஒரு பேதுரு வந்து சொன்னான் இல்லையா, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி. அதுபோல நீங்களும் தேவ சமூகத்தில் நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா என்று சொல்லி வரக்கூடிய வருடம் உங்களுடைய செயல்களினால், மனம் திரும்புதலினால் நீங்கள் அதை செய்கிற போது என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.